சபை மக்களுக்கு ஒரு திருமண அறிக்கை நான் வாசிக்கிறேன். நம்பர் 28 நியூ பிளாட், கண்ணதாசன் 3வது தெரு, சீனிவாசன் நகர், குடியாத்தம், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மிஸ்டர் KS ராஜா, மிஸ்ஸஸ் R ஜெகதா அவர்களின் இளைய குமாரன், நமது சபையை சேர்ந்த R பிரபாகரனுக்கும், நம்பர் 16 செகண்ட் ஃப்ளோர், ஜங்பூரா B, நியூ டெல்லி என்ற விலாசத்தில் வசிக்கும் மிஸ்டர் S சேகர், மிஸ்ஸஸ் பவுலினா மேரி இவர்களுடைய குமார்த்தி S ஆரோக்கிய மேரி அவர்களுக்கு திருமண நிச்சயம் ஒழுங்கு செய்யப்பட்டு வருகிற மாதம் 9ஆம் மாதம் 16ஆம் தேதி திருமணம் இவர்களுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் இருவரும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரியங்கள் உங்களுக்கு தெரிய வருமானால் அதை நீங்கள் எனக்கு கடிதம் மூலமாக, எழுத்தின் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்காக வாசிக்கப்படுகிற, அறிவிக்கப்படுகிற முதலாவது திருமண அறிக்கை. God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நான் மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நம்மை கடந்த நாட்களில் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனை கொடுத்து ஆண்டவர் பாதுகாத்து நடத்தின அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த நாளிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாள் வரையிலும் எங்களை வழி நடத்துகிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு தந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கேட்கிற இருதயங்கள் இந்த வார்த்தையின் மூலம் ஆறுதலையும் பலனையும் பெறட்டும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை பயன்படுத்துவீராக. கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் சபை மக்களை நான் வாழ்த்துகிறேன். I greet the church believers in the name of the Lord Savior Jesus Christ. இந்த வார்த்தையை கேட்க போகிற ஆயத்தமாய் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். I greet and welcome the people who are ready to listen to the word of God right now. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணுவோம். In this morning time we shall meditate the word of God. மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Micah 7th chapter 15th verse. Micah 7th chapter 15th verse. நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். As in the days when you came out of the land of Egypt, I will show them wonders. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show you wonders. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show you wonders. இந்த வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தை. This promise was given to the people of God by his prophet. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமான அதிசயங்களை ஆண்டவர் செய்தார்.
The Lord had done so many miracles. அதே தேவன்தான் இப்பொழுதும் உங்களுக்கும் எனக்கும் அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். The same God is also willing to do wonders in our lives today. இந்த காலை நேரத்தில் வாசித்த இந்த வசனங்களை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தை உங்களை என்னையும் தைரியப்படுத்த பலப்படுத்துவதாக. May the word of God will strengthen you and support you in this morning time while we meditate this verse about wonders. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றார். The Lord said, I will show you wonders. எத்தனை பேர் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார் என்று. How many of you believe that the Lord will also show wonders in your life? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. Shall we say hallelujah? ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். The Lord we worship today is ready to do wonders in your life and in my life. யோவான் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். We shall read John 6th chapter verses 5 and 6. John 6th chapter verses 5 and 6. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். Then Jesus lifted up his eyes, and seeing a great multitude coming toward him, he said to Philip, Where shall we buy bread that these may eat? But this he said to test him, for he himself knew what he would do. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் அவர் வந்த பிறகு அநேக அற்புதங்களை செய்தார். After Jesus Christ came into this world, he did so many wonders. அப்படி அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் தம்முடைய வார்த்தை கேட்க வந்த திரளான ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி பிலிப்புவினிடத்திலே பேசுகிறார். The Lord who made so many miracles is talking to Philip regarding how to feed the people. பிலிப்பினிடத்தில் கேட்கும் பொழுது அவன் அநேக எதிர்மாறான காரியங்களை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். We could see that while Jesus asks Philip about this, he is responding in negative ways. ஆனால் சீஷர்களாலே இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த அற்புதத்தை, அதிசயத்தை அவர்கள் மத்தியில் செய்ய போவதை அவர் அறிந்திருந்தார். The Lord Jesus know that he would do miracles among this multitude, but people cannot do. இந்த காலை நேரத்திலும் இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 44 வசனங்கள் வரையில் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35 முதல் 44 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். We should also look into another verse, Mark chapter 6 verses 35 to 44. Mark chapter 6 verses 35 to 44. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாய் உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும்
50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். When the day was now far spent, his disciples came to him and said, "This is a deserted place, and already the hour is late. Send them away, that they may go into the surrounding country and villages and buy themselves bread, for they have nothing to eat." But he answered and said to them, "You give them something to eat." And they said to him, "Shall we go and buy 200 denarii worth of bread and give them something to eat?" But he said to them, "How many loaves do you have? Go and see." And when they found out, they said, 5 and 2 fish. Then he commanded them to make them all sit down in groups on the green grass. So they sat down in ranks in hundreds and in 50s. And when he had taken the 5 loaves and 2 fish, he looked up to heaven, blessed and broke the loaves and gave them to his disciples to set before them, and the 2 fish he divided among them all. So they all ate and were filled, and they took up 12 baskets full of fragments of the fish. Now those who had eaten the loaves were about 5,000 men. அல்லேலூயா. வாசித்த இந்த வேத வசனத்தில் வேத பகுதியில் ஆண்டவர் தம்முடைய அதிசயத்தை ஜனங்கள் மத்தியிலே செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருந்தார். In the verse that we read, the Lord was ready to do wonders among the multitude. ஆனால் அந்த அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போவதை சீஷர்கள் அறியாமல் இருந்தார்கள். But the disciples of Christ were not known about the wonders that Lord is going to make. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர்கள் வீடுகளுக்கு புறப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய சீஷரிடத்தில் சொல்லுகிறார், இவர்களுக்கு நீங்களே ஆகாரத்தை கொடுங்கள் என்றார். The Lord looked unto his disciples and told the people who were listening to the word of God and ready to get to their homes, he asked them to feed them food by themselves. ஆனால் சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு கடைசியாக ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வந்து அவர்கள் சொன்ன 4 காரியங்கள். But after speaking among the disciples themselves, they finally came up to God and told him 4 things. ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். First thing is, there are so many people have come here. அவர்கள் சீஷர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க சொன்ன நேரம் அது ஒரு மாலை நேரமாய் இருந்தது. The time when Jesus asked the disciples to feed the people was the evening time. நேரமாயிற்று என்று சொன்னார்கள். They told it's already time. இன்னொன்று அது வனாந்தரமான ஒரு இடம். Secondly, it was a deserted place. வனாந்தரத்திலே எதுவும் கிடைக்காது. In the wilderness we will not get anything. மூன்றாவது அவர்கள் சாப்பிடுவதற்கு அவர்களிடத்தில் யாரிடத்திலும் ஆகாரமும் இல்லை. Thirdly, there was no food for them to eat. ஆனால் நம்மிடத்தில் இருப்பது 200 பணம் மாத்திரமே. அந்த 200 பணத்திற்கு ஆகாரத்தை கொண்டு வந்தாலும் இவ்வளவு ஜனங்களுக்கு அது போதாது என்றார்கள். But among us only we have 200 denarii, but for this people this money will not be enough. 4 காரியங்கள். ஒன்று, இது வனாந்தரமான இடம் சரியில்லை. Firstly, it was a desert and the place is not fit. இரண்டாவது, நேரம் அதிகமாய் போய்விட்டது. நேரம் கடந்து போனதினால் நேரமும் சரியில்லை. Secondly, the time has went, it's already time, and so the time is also
disturbing. மூன்றாவது, அவர்கள் புசிப்பதற்கு ஆகாரமும் இல்லை. ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. Thirdly, the situation where they have no food to eat. நான்காவது, பணம் இருக்கிறது, ஆனால் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த 200 பணம் போதாது. இருக்கிறது, ஆனால் அந்த பணமும் போதாது. Fourthly, they have little money which will not suffice for the multitude. ஆண்டவர் சீஷரிடத்தில் சொன்னது, இத்தனை ஜனங்களுக்கும் நீங்கள் ஆகாரத்தை கொடுங்கள் என்றார். But Jesus said to the disciples that you must feed all these people. ஆனால் இவர்களிடத்தில் இந்த 4 காரியங்கள் இருந்திருக்கிறது. But among these disciples there were 4 things. ஒன்று, வனாந்தரமான இடம். Firstly, it was a deserted place. இந்த வனாந்தரம் என்றால் வெறுமையாக இருக்கும், பாலைவனம் போல இருக்கும். The desert is something which will be empty. It will look like a empty place. அங்கே ஆகாரம் கொள்ளுவதற்கு, ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை. There was no situation where they could bring food. ஒரு வெறுமையான இடம் அது. So it is an empty place. இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நடப்பிப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம், உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு பதில் என்னவென்றால் வனாந்தரமான இடம். The situation where God expects to perform His miracle is a deserted place. என்னை சுற்றிலும் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது. The Lord is expecting that we must be in a situation where we have nothing, we are empty. இடம் சரியில்லாத இடமா இருக்கிறது. The place is not fit for anything. இந்த காலை நேரத்தில் இந்த வனாந்தரமான இடத்துல எப்படி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை இருந்ததோ, அப்படியே சிலருடைய வாழ்க்கையில் இடம் ஒரு பிரச்சனை, வனாந்தரமான இடத்தை போல எதுவும் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது. In this morning time where we meditate on the wonders of God, the place where the people of God and the disciples were meditating, the place were empty and deserted. Same way, we are also in the place which is very much problematic, and the Lord is expecting that from us. சிலருடைய வாழ்க்கையில் அவர்கள் குடியிருக்கிற இடம், சிலர் நினைக்கிறது போல நான் குடியிருக்கிற வீடு சரியில்லை. Some people think that the place I am living is not good. என்னுடைய வீடு தான் எனக்கு பிரச்சனை. The place, the house that I am living is very problematic. நான் இருக்கிற வீட்டை மாற்றிட்டா எனக்கு ஓஹோன்னு அதிசயம் வரும், அற்புதம் நடக்கும், எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று நினைக்கிறார்கள். Some people think the place I am living is very much trouble to me, so that if I change this place I will get all the blessings. சிலர் நினைப்பது, என்னுடைய வேலை ஸ்தலம், நான் வேலை செய்கிற இடம் சரியான இடம் இல்லை. Some people think that the place I am working in is not fit for me. சிலர் நினைக்கிறது, நான் கல்யாணம் முடிச்ச இடம் சரியில்லை. Some people think that the place where I got married to is not fit for me. ஸோ பல காரணங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த இடத்தை பேஸ் பண்ணியே வந்துட்டு இருக்குது. So for so many reasons the place is being focused that it is not good. சிலர் சொல்லுவாங்க, நீ குடியிருக்கிற வீடு சரியான இடம் இல்லை, அது இந்த இடத்துல இப்படி இருக்கணும், அந்த வாசல் இங்கே இருக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. Some people say that all these things must be in order where it has to be, otherwise it will not be a blessing. சிலருக்கு வீடு, நான் இருக்கிற இந்த வீட்டில் எப்போ வந்தனோ அப்போ தான் என் வாழ்க்கையில் தரித்திரம் பிடிச்சது அப்படின்னு நினைக்கிறவங்க, பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். There are so many people who used to talk that the place where this is the place where I came and all things left me because I came here, and there are so many people who talk about this. சில தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கூட அந்த வீட்டு பிரச்சனையில் இப்படிப்பட்ட தாட் இருந்துக்கிட்டே இருக்குது. கிறிஸ்தவர்கள் கூட நினைக்கிறது உண்டு. Even Christians might think that in the
house matters, they think that this place is not fit for us. ஏதாவது பலவீனம் வியாதி அப்படி வந்துட்டா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு வியாதி, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு பிசாசு தொல்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு வேலை இல்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு வருமானம் இல்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதி இல்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு எந்த பதிலும் இல்லை, எந்த சுகமும் இல்லை, இப்படின்னு பேசுகிற அநேக பிள்ளைகள் உண்டு. If sometimes they have any disease or they are having any sickness, they feel that after coming to this house I have no deliverance, after coming to this house I have no deliverance from my sickness, after coming to this house it's only trouble to me, they think like that. இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது என்னவென்றால், இடம் பிரச்சனை இல்லை. In this morning time I would like to insist to you that the place is not a trouble or a problem. உங்க சிந்தனையில், உங்களுடைய இருதயத்தில், உங்கள் நினைவில் இருக்கக்கூடிய தவறான எண்ணத்தை நீங்கள் இப்பொழுதே அதை எடுத்து போடுங்கள். Please take away this wrong thought about your place that you are living in. It is not like that. நீ இருக்கிற வீடும் நல்ல வீடு, இருக்கிற இடமும் நல்ல இடம், உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. So the place you are living in is a good place, the place where you are is a good place, and all things that are happening to you is also good for you. ஏனால் அந்த ஒன்றுமே செயல்பட முடியாத அந்த வனாந்தரத்தில் தான் சீஷர்களுடைய தாட்லையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதே இடத்துல தான் ஆண்டவர் இயேசு அதிசயங்களை செய்தார். Because in the place where the multitude came to see Jesus, the same thing happened there, where there was emptiness, but God performed miracles in the desert. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எதிர்மாறான காரியங்கள், உன் இடம்தான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னால், அதை மாற்றுவதற்கு, அதே இடத்துல அதிசயங்களை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். If in your life the place seemed to be a trouble for you, in the very same place God is able to perform miracle in that same place. சிலர் இடம் வாங்கி இருப்பீங்க, அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்லாம் சரியாக கிடச்சிருக்காது, இந்த இடம் சரியில்லாத இடத்த வாங்கிட்டேன். சிலர் இடம் வாங்கி கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, கட்ட முடியாத தடைபட்டிருக்கோம், இந்த இடத்த வாங்கி நான் கட்ட ஆரம்பித்தேன், இந்த இடம் சரியில்லை, அதனால தான் கட்ட முடியாமல் போயிட்டு தவறான எண்ணங்களை சிலர் சிந்தனையில் வைத்திருப்பதை நீங்கள் எடுத்து போடும்படி இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Some might have brought a new property and the documents would not be correct or something mistakes in that, but you will think that this place is not good, that is why these things are happening to me. Some might have started to build buy a property and start to build, and it will be stopped, and you will think that it is because the place is not good. But do not think like that. Take away the thought from your mind. அதே வனாந்தரத்தில் ஆண்டவர் இயேசு அந்த சரியில்லாத இடத்துல தான் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். The Lord performed miracle and wonders in the place which is not fit for anything. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற உங்களுக்கும் அதே இடத்துல, அதே சூழ்நிலையில் உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. To those who believe that Jesus in the same place, in the same situation, God is able to perform his wonders and miracles. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். Those who believe this, raise your hand and say hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த காலை நேரத்திலும் இந்த இரண்டாவது காரியம் அவர்கள் சொன்னது நேரமாயிற்று. Secondly, they told it is already time. நேரமாயிற்று. நேரம் ரொம்ப கடந்து போயிட்டு, மாலை நேரம் ஆயிட்டு, போய் எதை வேணாலும் செய்யறதுக்கு நேரம் போதாது, நேரம் சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. So they say they have no time to do the rest of their works and it is already time. நேரம் சரியில்லாத சில மக்கள் எண்ணுகிறது போல, எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு நேரமே சரியில்லை, என் பிள்ளைக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. There are so many people who say the time is not good, for my husband the time is not good, for my children the time is not good. ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதோ தெரில, சிலர்கிட்ட பேசும்போது எனக்கு நேரமே சரியில்லைங்க
அப்படின்னு சலிச்சுக்கிட்டு பேசுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். Sometimes we could see people talking to their neighbors. They would say, "For me, the time is not good." And they would say in a despised manner. சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா விபத்து வந்திருக்கும். அவர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நேரம் சரியில்லை. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும், அவங்க சொல்லுவாங்க எனக்கு நேரமே சரியில்லை. சிலர் பணம் கொடுத்து திரும்ப கிடைக்காம போயிருக்கும், நேரமே சரியில்லை எனக்கு. இப்படி பல காரியங்களை அவர்கள் மனதில் வைத்து கொண்டு நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் எனக்கு எதிர்மாறாய் நடக்கிறபடினால் எனக்கு நேரமே சரியில்லாத நேரமாக இருக்குது என்று தவறான எண்ணத்தை சிலருடைய மைண்டில் வைத்திருப்பதை அறிய முடிகிறது. In some houses they would have met with an accident. They would say the time was not good for me, and they would have given someone money and they would not have returned to them, and they would say the time was not good for me. And so many people in this situation, they will lament about the time was not good, and they have the thought that the time was not good. வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல, கேட்டால் நேரம் சரியில்லை. அடுத்தது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, தொழில் நல்ல விருத்தி வராமல் இருக்கும், வளர்ச்சி இல்லாமல், என் நேரமே சரியில்லை. அப்போது சில வீடுகளில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் சரி, ஒரு வியாதியில் வந்துட்டால் போதும், ஏதாவது ஒரு இழப்புகள் வந்துட்டால் போதும், உடனே எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி புலம்புகிற மக்கள் ஏராளமான மக்கள். There are so many people who will lament about their work. If they go to work, they will say the time was not good for me. And if they go to if they meet with some loss, they will say the time was not good for me. Like this, there are so many people who used to lament about the time was not good for them. இந்த நேரம் சரியில்லை, நேரம் கடந்து போயிட்டு என்று சொன்ன அதை விட நேரம் கழிச்சு தான் ஆண்டவராகிய இயேசு அதே நேரத்தை, அந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னதை விட இன்னும் நேரம் கடந்து தான் இயேசு அற்புதங்களை அங்கே செய்தார். Even though after they told that the time was not enough, the Lord performed miracle even after some time he performed the miracle which was unexpected at that time. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நேரம் சரியில்லைன்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்களோ அந்த நேரத்திலேயே அந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Also in your life, if you are lamenting about the time was not enough for me, the time is already up, in that situation the Lord is able to perform miracle even little later, a great more things in your life. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றார். That is why the Lord has told you that I will show you wonders. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றார். The Lord said that I will show you wonders. நீ நேரம் சரியில்லைன்னு புலம்பிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Those who believe that the Lord will do wonders in your life, even in the situation which is not fit for you, the Lord will do wonders. Say hallelujah, raising your hand. ஸ்தோத்திரம். மூன்றாவது, சீஷர்கள் சொன்னது, அவர்கள் சாப்பிடுவதற்குரிய ஆகாரம் அவர்களுக்கு இல்லை. Thirdly, the people were lamenting about the food that was not for them to eat. போதுமான ஆகாரம் அவர்களுக்கு அங்கே இல்லை என்றார்கள். They told they had no enough food for them to eat. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. Also in so many families the same problem exists. வேலை இல்லாத சூழ்நிலை, வருமானம் இல்லாத சூழ்நிலை, வீட்டில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலை, பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் போதுமான ஆகாரத்தை புசிப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லாதபடி அநேகர் இருக்கிறார்கள். There are people in the situation where they have no good work, no income. They are struggling even to make some food and eat.
சில வீடுகளில் ஆகாரம் அடுத்த நேரத்துக்கு ஆகாரம் இல்லாத கஷ்டப்படுகிற மக்கள் ஏராளமான மக்கள் உண்டு. There are several people who are living in a state where they have no food for the next time to eat. இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவங்களுடைய அந்த சீஷர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நெகட்டிவாகவே எதிர்மறையாகவே இருந்தது. The disciples were with Jesus, but all the things they spoke were negative. அந்த மூன்றாவது காரியம் அவங்க சொன்னது ஆகாரமும் இல்லை. Thirdly, they were adding to the negative possibilities. They say even food is not there. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to tell you a small incident that happened in my life. நான் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில், In the days when I started the ministry, நானும் என் மனைவியும் ஒரு சின்ன மகனும் இருந்தோம். at the early stage, my wife and I had a small son. அந்த ஊழிய ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு போதுமான ஆகாரம் இல்லை, சாப்பிடுவதற்கு போதுமான உணவு இல்லாமல் இருந்தது. In that ministry time, early time, we had no enough food to eat or no enough income. என்னுடைய மனைவி என்னிடத்தில் வந்து ஒரு நாள் சொன்னார்கள், என்னங்க சாப்பாடு இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் வந்து குறை இல்லாதவைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. Once my wife came and told to me that as we have no food to eat or provisions so that we can eat. ஸோ அந்த நேரத்தில் என் கையிலையும் பணம் இல்லை, பணம் எதுவும் இல்லை. Also in the time I had no money with me. நான் சொன்னேன், மா நீ உள்ளே போயிட்டு என்னென்ன பாத்திரங்கள் காலியாக இருக்கோ அதெல்லாம் கையை வச்சு நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இதெல்லாம் காலியாக இருக்குது, இதை ஃபில் பண்ண உமக்கு மட்டும்தான் முடியும்னு சொல்லி கையை வச்சு எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுமா, கர்த்தர் தான் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். And I replied her, please go to the kitchen and keep your hand on all the vessels and ask God to fill it. என்னுடைய மனைவி அப்படியே போய் வீட்டில் இருந்த எல்லா காலியாக இருக்கிற பாத்திரங்களையும் கைகளை வைத்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள். Also my wife started to pray, keeping the hands on all the vessels, all the empty vessels, and started to pray. எங்கள் வீட்டில் ஆகாரம் இல்லை என்பது எங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். Only Jesus and us only know that we have no food in our house. சபை விசுவாச மக்களுக்கு ஒருவருக்கும் நான் சொன்னது இல்லை. We have not told any of our believers regarding this. அவர்களுக்கும் தெரியாது. Even they do not know. ஆனால் ஜெபம் பண்ண பிறகு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். But after praying, the Lord started to do a miracle. எங்கள் ஆராதனைக்கு எங்கள் சபையில் கூடி எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்காத வேறு ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். It was not the people who come to our church, but the people who are not from our church came and helped us. அந்த குடும்பத்தார் எங்களுக்கு 3 ஆண்டுகள் ஏறக்குறைய 3 வருடம் எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி எங்களுக்கு கொடுத்து உதவி செய்தாங்க. ஒவ்வொரு மாதமும் that believer used to supply provisions for our house for 3 years. Every month they used to bring us the provisions. நாங்கள் கேட்கவும் இல்லை, அவர்களுக்கு தெரியப்படுத்தினதும் கிடையாது. We have not let them know or we have not asked them for it. இது எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு செய்த அதிசயம். This is a miracle that Lord did in our life. இதைப்போல 2-3 முறை எங்களுக்கு குறைவுகள் ஏற்பட்டு கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி கொண்டு வந்தார். Like this we had 3 times of shortcomings, but God performed miracles in our life. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய தேவைக்காக, என்னுடைய குடும்ப தேவைக்காக, என்னுடைய குறைவுகளை சந்திக்கும்படி என் சபை மக்களுக்கு நான் அறிவித்ததே கிடையாது. Even till now I have not announced about our shortcomings to our believers any time.
என் தேவைகளை எல்லாம் நான் தெரியப்படுத்துகிற ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில். I will only sit into the feet of the Lord and let God know all my shortcomings. ஆரம்பம் முதல் இன்று வரையிலும் நான் அதை தான் செய்து கொண்டிருக்கிறேன். From the start till now I am doing the same thing. ஆகாரம் இல்லாத சூழ்நிலையில் எங்களுக்கு அற்புதங்களை செய்து இன்றைக்கு வரைக்கும் எங்களை போஷித்து நடத்துகிறவர், உங்களையும் போஷித்து நடத்துகிற வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். The Lord who fed us even when the situation we have no food will also do the wonders in your life. He will feed you even in your situation where you have no food. So நான்காவது சீஷர்கள் இயேசுவிடத்தில் சொன்ன வார்த்தை, பணம் இருக்கு, கொஞ்சமாக இருக்கு, 200 பணம் தான் இருக்கு, ஆனால் இவ்வளோ ஜனங்களுக்கு ஆகாரம் வாங்குற அளவுக்கு அந்த பணம் பத்தாது. Fourthly, the disciples said to Jesus that we have some money, but this money will not be sufficient for this multitude. பணமும் போதாது. Even the money is not enough. அது சொல்றாங்க, பணம் இல்லை, போதுமான பணம் இல்லை. They are saying that we have no enough money. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது. In this in a man's life, this has been a big, a great problem. பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. They say no money, no money, no money. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆகாரத்துக்கு ஃபுட்டுக்கு தேவையான பணம் இருக்காது, வருமானம் இல்லை. In some people, if you look into some houses, they would not have enough money for food. மனைவிக்கு செய்ய வேண்டிய வாங்கி கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு பணம் இல்லை. Sometimes for the things that they have to do for their wife, they have no money. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, பணம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நிறைய வீடுகளில் பணம் இல்லை. The schools are reopening, but to pay the fees for the children, they have no money. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பல ஆயிரங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. For each children they have to pay thousands of money they have to pay. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நெருக்கமான சூழ்நிலையிலே சிலர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். They are in a suffocated situation where they have to pay fees for their children. சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணி இருப்பாங்க, திருமணத்தை நடத்துவதற்கு பணம் இல்லை. At some houses they would have arranged marriage or wedding. They will have no money to conduct the marriage. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. To the college students, they have no money to study and pay the fees. சில வீடுகளில் வாடகை கூட கொடுக்க முடியாமல், பணம் இல்லாமல், பல மாதங்களாக நீ வாடகை கொடுக்காமல், பணம் இல்லாமல் இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். Also the Lord has known that at some houses they have no money even to pay their rent. வாடகை கொடுக்க பணம் இல்லை. No money to pay the rent of their house. So இப்படி பணம் எல்லாவற்றிற்கும் தேவையாக இருக்கிற இந்த பணம் இன்றைக்கு அநேக வீடுகளில் இல்லாத ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை இருப்பதை உணர முடிகிறது. At this time the money is very much required, but at many houses there is no money to spend. நீ ஆசைப்படுற இடத்துக்கு கூட போறதுக்கு பணம் இல்லை. Also to the place that you desire to go also you have no money. உறவுகளில் நடக்கக்கூடிய திருமணத்திலேயோ அல்லது மரண நிகழ்வுகளிலோ போய் பங்கு பெறுவதற்கு கூட, பிரயாணிப்பதற்கு கூட பணம் இல்லாமல் தடைப்பட்டு போவதை அநேக மக்கள் அந்த சூழ்நிலையில் இருப்பதை காண முடியும். Also we could see so many people in the situation, even for the relatives function or some relatives tragedy, they have no money to go and visit them. ஆகவே இந்த சீஷர்கள் இப்பொழுது பணம் போதாது, குறைவோடு கூட இருக்குது, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது என்ற கண்டிஷனில் இருக்கிறார்கள். Also the disciples are in the condition that they have little money and they have not enough money to spend.
நீங்களும் அதே சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. Also you are in the same situation. உங்களுக்கும் பணத்துல பிரச்சனை, You have trouble in the money, ஆகாரத்துல பிரச்சனை, you have trouble in food. நேரம் பிரச்சனையில கிடக்கு, Also the time is a problem. இடம் ஒரு பிரச்சனையில The இருக்குது. place is also a problem. இவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு. The Lord is so powerful to change all these things in your life. அந்த பணம் இல்லாத அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது அப்போ ஒரு சீசன் கொண்டு வந்து உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். அப்போ ஒரு சீசன் சொல்கிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது என்றான். In the situation where they say they have no money, the Lord is looking into his disciple and asking them. They reply, there is a small child who has 5 loaves and 2 fish with them. அதை கொண்டு வந்து இயேசுனுடைய கையில் கொடுக்கிறார்கள். They took it and they brought it to இயேசு Jesus. அதை வாங்கி அதை bless பண்ணுகிறார். That Jesus receive it and blesses it. இப்பொழுது சீஷரிடத்து சொல்றார், எல்லாரும் வரிசையாக உட்கார வையுங்கள் என்றார். And then Jesus looks unto them and asks them to sit in an order. எல்லாரும் உட்கார வைத்த பிறகு After making them, arranging them to sit, சீஷர்களிடத்தில் அந்த அப்பத்தை மீன்களை கொடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார். Jesus gives the bread and the fish to them and asks them to distribute to everyone. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டு மீதம் 12 கூடை மீதம் எடுத்தார்கள். All the people filled their stomach and they have the remaining 12 baskets. They could take remaining 12 baskets. பல ஆயிரம் மக்கள் ஆகாரத்தை புசித்து மீதம் 12 கூடைகளை எடுக்கும்படி ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்தார். Many thousands would able to eat in the stomach full, and they took remaining 12 baskets. ஒன்று இதிலிருந்து என்ன சொல்லுகிறேன்னா, அந்த சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன் அவனுக்கு கொடுத்த ஆகாரத்தில் வேஸ்ட் பண்ணாமல் அந்த அப்பத்தையும் மீனையும் அவன் அப்படியே வைத்திருந்தான். In the small child who came and gave that 5 loaves and 2 fish, he did not waste the food that he had. He gave it all that he had to Jesus. அந்த அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து இயேசுவிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை அவர் ஆசீர்வதித்தார். அது பலுகி பெருகும்படி ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். When he came and gave it to Jesus, Jesus received it and blessed it to be multiplied. உன்னுடைய இடத்துல பிரச்சனை இருந்தா இடத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார். If your place is a problem, bring that place to the hand of Jesus and he will receive it and bless it, and the problem will be turned. எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ, நேரம் சரியில்லை புலம்பிட்டு இருக்கிறையோ, கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நீ ஆண்டவர்கிட்ட அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளு. If any of your thing is a problem, give that thing to Jesus and he will change your problem. வீட்டில் சாப்பாடு இல்லை, தரித்திரம், வறுமை, கஷ்டம், கடன் பிரச்சனை, இப்படி நெருக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் கையில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. If you are in a trouble in your house, if you are facing so many problems, bring all the problems to Jesus. He will change it for you. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார். The Lord will work wonders in your life. He will make you see the wonders in your life. நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு தேவையான பணம் உங்களிடத்துல இல்லை, குறைவாக இருக்கிறது. இந்த கொஞ்சத்தை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ செலவை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற தாட் இருக்குல்ல, அந்த கொஞ்சத்தை வச்சு கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் கையில் கொடு, கர்த்தர் கையில் கொடு, அதை ப்ளஸ் பண்ணி தருவார். உன்னுடைய திறமை, ஞானம் எதெல்லாம் ஒன்றுக்கு உதவாது, கர்த்தர் கையில் கொடு. அந்த கொஞ்ச பணத்தை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து அதிலேயே மீதமெடுக்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். If you have little thing in your hand, little amount of money, please bring it to Jesus and he will bless it, and do not think anything negative. He is able to work wonders even in the little thing that you have. All the talents, all the abilities that you have is nothing, but if you bring the little that you have to Jesus, he will multiply it and bless it.
இந்த காலை நேரத்தில் 2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். This morning time I would like to tell you 2 things. One is the Lord who work wonders is with you. இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் எதையும், எந்த பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை வீணடிக்காதீங்க, வீண் செலவு பண்ணாதீங்க, வீணாக்காதீர்கள். Secondly, if you have anything in your life, any money, please do not waste it. செலவு வீண் பண்ணாமல் அதை சேமித்து வைங்க. Please do not spend it, but you have to save it. சேமித்து வைங்க. You have to save them. கர்த்தர் இந்த சிறுவன்கிட்ட இருந்து வாங்கின அந்த கொஞ்சத்தை வச்சு பெரிய அற்புதம் செய்தது போல உங்ககிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை வச்சு கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார். As the Lord got a small amount from the small boy, he will make big things from the small things. அவர்கள் எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டார்களாம். திருப்தியா நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். Their stomach were filled and they ate. They were all satisfied with the food, and the Lord is the God who will satisfy you. சீஷர்கள் சொன்னார்கள், இடம் சரியில்லை, நேரம் சரியில்லை, ஆகாரம் இல்லை, பணமும் இல்லை, எல்லாமே இல்லைன்னு நெகட்டிவா எதிர்மறையான வார்த்தைகளை பேசினார்கள். The disciples said they had no money, the place is not good, they had no enough food, and they were complaining about everything. They had only negative thoughts. அவர்கள் எதிர்மறையாய் பேசின சொன்ன காரியங்களை ஆண்டவர் அதே இடத்துல அதைவிட நேரம் கடந்து அங்கே ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் அந்த கொஞ்சம் பணத்தை கொண்டு தான் கர்த்தர் எதிர்மறையை நேர்மறையாய் மாற்றி அவர்களுக்கு அற்புதம் செய்தார். Even in that negative situations where people said all things are not good, in the same place the Lord turned all the things, and He turned the negative into positive, impossible into possible. சீஷர்கள் இயேசுவோடு கூட தான் இருந்தார்கள். ஆனால் எல்லாருக்கும் இயேசு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார் என்று ஒருவருமே விசுவாசிக்கல. The disciples were always with Jesus, but they did not believe that Jesus will work wonders. அதே போல தான் இந்த நாளிலும் அநேக பிள்ளைகள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனாலும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை எல்லாம் நிறைவாய் மாற்றக்கூடியவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் மறந்திருக்கிறீர்கள். Similarly, the people who believe in God, the believers of Christ, even after being with Jesus, are not believing in the works of God, that He will perform miracles in your life. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். In this morning time that I would like to tell you is the Lord will do wonders for you. உன் குறைவை நிறைவாய் மாற்றுவார். He will turn all your emptiness into overflowing vessel. Your vessel will turn to overflowing vessel. உன் சஞ்சலத்தை, உன் தரித்திரத்தை, உன் வறுமையை மாற்றுகிறவர். The Lord will turn all your darkness into light. உன்னை திருப்தியாய் கர்த்தர் வழி நடத்தி உனக்கு மீதமானதை காண அற்புதங்களை செய்யக்கூடியவர் இயேசு. The Lord is willing to work miracle that all your emptiness will be turned to. He will turn your emptiness to satisfy you. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை அதிசயங்களை எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே நீங்கள் எழுந்து நில்லுங்க. உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, எழுந்து நின்று கரைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னவர் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உன் வாழ்க்கையில் இந்த குறைவுகள்லாம் இருக்க தான் இருக்கு. நீ இப்போ பணம் இல்லாத புலம்பிகிட்டு இருக்கிற, நேரம் சரியில்லைன்னு புலம்புற, வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிறீங்க, தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இது வனாந்தரமான ஒரு இடமா இருக்குது, இடம் சரியில்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அதிகாரம் வல்லமை உள்ளவர் ஆண்டவர் இயேசு
உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விட்டாய். இந்த காலை நேரத்தில் உனக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கூட ஏன் இருக்கிறார்னா, உனக்கு இதெல்லாம் மாற்றி உன்னை வழி நடத்துவதற்கு, உன்னை திருப்தியாய் நடத்துவதற்கு இயேசுவும் கூட இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறவர் இயேசு. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறவர் இயேசு. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் விடுதலை தருவார்னு சொல்லி விசுவாசித்து கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மக இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவீராக. உடைய பிள்ளைகளுடைய கண்கள் அவைகளை காணட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை கண்டு ருசித்து உம்மை இன்னும் மகிமைப்படுத்தட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரங்களில் இந்த வார்த்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு அதிசயங்களை செய்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். God bless you.